அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குதோ, அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும், சக போட்டியாளர்கள் இருந்தாலும் கூட நம்ம டாப்பில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக எல்லாமே கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை நாளில் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது விநாயக பெருமான் வழிபாட்டிற்குரிய சதுர்த்தி திதி என்று, அது வளர்பெரி சதுர்த்தியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பெரி சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் நீங்கள் செய்யறதுங்கிறது நல்லது. அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி மாதத்தின் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாசி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6:58 அப்படிங்கும்போது தொடங்குது. இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இரவு 8:17 வரைக்கும் இருக்குது. எப்போதுமே சங்கடகர சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடுங்கிறது தான் உகந்தது. நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி, மாலை நேரம் செய்கிறது தான் சிறப்பு. அதன்படி நம்ம வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பு. அந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. இதுக்கு நமக்கு ஒரு பூ தேவைப்படுது. அந்த பூவை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்ட்டு தான் நான் இன்றைக்கே இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாள்லேயும் செய்யலாம், புதன்கிழமை நாள்லேயும் செய்யலாம், விநாயகர் பெருமான் வழிபாட்டுக்குரிய சதுர்த்தி திதி அன்றைக்கும் செய்யலாம்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமையே இந்த சதுர்த்தி வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு. அதனால் யாருமே வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியில் இருக்கக்கூடிய கிண்ணமோ அல்லது டம்ளரோ எடுத்துக்கோங்க. கண்ணாடியில் இல்லைங்கும் போது மண் சொப்பு அல்லது மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறீங்கும் போது அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. எச்சில் படாத தண்ணீர், இப்போ டேப் வாட்டர் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு துளி குங்குமம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் இந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, அதை நுணுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம போட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது வெட்டிவேர் இருக்குது இல்லையா, இதை ஒரு சிறு துண்டு போடுறது நல்லது. விநாயகர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றிவேர் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதனால் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சு ஒரு சிறு துண்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. அதுதான் பார்த்திங்கன்னா எருக்கம்பூ. சரிங்களா? இந்த எருக்கம்பூ பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னே சொல்லப்படுது. இதில் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னாவே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகும், பணத்தடை நீங்கும், கோடீஸ்வர யோகம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அதுவுமே வெள்ளருக்கம் பூக்கள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அது கிடைக்கலைங்க, ஊதா நேரத்தில் இருக்கிறதா கிடச்சிருக்குது, அது எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பறிச்சிட்டு அந்த பாலெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கே வெளியில் போகிறீங்க பார்க்குறீங்கும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் பறிச்சிட்டு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். இது சீக்கிரம் வாடி போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பூ ஒரு 4-5 பறிச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கழுவிட்டு இந்த தண்ணீரில் போட்டுருங்க. தண்ணியில் என்னென்ன போட்டிருக்கிறோம், மஞ்சள், குங்குமம், ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம், அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றிவேர், அது கூட இந்த வெள்ளருக்கம் பூக்கள் அல்லது ஊதா நிற பூக்கள். சரிங்களா? இதை நீங்கள் போட்டுக்கோங்க. மொத்தம் 5. சரிங்களா? இது நம்ம வச்சுருக்குறோம். இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் பெருமான் படத்தின் முன்பாகட்டும் சிலை முன்பாகட்டும் நீங்கள் அப்படியே வச்சிடணும். மறக்காமல் அந்த நாளில் விநாயகர் பெருமான் படம் வச்சுருந்தாலும் சரி, விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி, அதை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு புதுசாக சந்தன குங்குமம் விட்டுட்டு வெட்டிவேர் மாலை அல்லது இந்த எருக்கம் பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது புதன்கிழமை நாளில் நீங்கள் செஞ்சாலும் சரி, விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி அன்னைக்கு செஞ்சாலும் சரி, மறக்காமல் படம் வச்சுருந்தாலும் சிலை வச்சுருந்தாலும் முன்கூட்டி இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் கம் கணபதியே நம, ஓம் கம் கணபதியே நம,
ஓம் கம் கணபதையே நம அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்களை எல்லாம் உட்கிரகிச்சு வச்சுக்கும். சரிங்களா? இப்போ வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது அங்கேயே இருக்கட்டும், ஒரு நாள் முழுக்க அங்கேயே இருக்கட்டும். இப்போ வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கும்போது வெள்ளிக்கிழமை முழுக்க அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரை வந்து நம்ம வீடு முழுக்க வந்து தெளித்து விடுறதுங்கிறது நல்லது. இதை தெளித்து விடுறதுக்கு நீங்கள் மாவிலை, வேப்பிலை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா இந்த அருகம்புல் போட்டுச்சோம் இல்லையா, அதை பயன்படுத்திய கூட நீங்கள் வீடு முழுக்க, அதாவது எல்லா ரூம்லேயுமே மூளை முடுக்குகள் எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு தெளித்து விடுங்க. அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய இந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டிங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். இப்போ இதில் இந்த வெட்டி வேரும் வெள்ளரிக்கம் பூக்களும் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் உருளி வைக்கும் பழக்கம் இருக்குது. அதாவது நான் எப்போவுமே வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பவுல் வச்சு அதில் தண்ணி ஊற்றி பூக்கள் போட்டு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த வெட்டி வேரையும் இந்த பூக்களையும் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிடலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நான் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர்லேயோ பவுல்லையோ வந்துட்டு பூக்கள் போட்டு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அங்கே வந்துட்டு இந்த பூக்களை நீங்கள் போட்டு வைக்கலாம். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி உருளி வச்சு பழக்கமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இனி, அதாவது இந்த நாளில் இருந்தாவது ஏதாவது ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் தண்ணீர் பிடிச்சிட்டு இந்த வெட்டி வேரையும் அதே போல் வந்து அந்த பூக்களையும் வந்துட்டு நீங்கள் இதில் போட்டு வைக்கிறதுங்கிறது நல்லது. இதை நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் வாடுற மாதிரி ஆயிடுச்சு, இல்லை கொஞ்சம் அழுகி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம். அது வரைக்கும் இது அங்கேயே வந்து இருக்கிறது நல்லது. தினந்தோறும் நீங்கள் தண்ணி வேணால் மாற்றி மாற்றி வைக்கிறதுங்கிறது நல்லது. இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேருக்கு கை கொடுத்த ஒரு பரிகாரம் சொல்லலாம். விநாயகர் பெருமான் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து பலன் கொடுத்துருவார். ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்ம தலையில் கொட்டிக்கிட்டு ஒரு தோப்பு கர்ணம் போட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தந்துடுவார். அந்தளவுக்கு இலகிய மனம் கொண்டவர், எளிமையான பூஜையை ஏற்றுக்கொள்பவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரை நினச்சி அவருக்கு பிரியமான இந்த வெட்டி வேரையும் அதை கூடவே இந்த எருக்கம் பூக்களையும் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தர மாதிரி வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இப்போ இந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பன்னீரோ தண்ணீரோ கலந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த ஒரு மஞ்சள் பிள்ளையாருக்கு நீங்கள் எருக்கம்பூ அருகம்புல் இந்த வெட்டிவேர் சாற்றி இந்த பரிகாரத்தை செய்கிறது இன்னும் கூடுதலாக நமக்கு வந்துட்டு பலன் கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னாலும் இந்த முறை வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் ரெகுலராகவே வந்து செய்வீங்க. மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், உங்களுக்கு பூக்கள் வந்து நிறையா கிடைக்கும், எனக்கு எருக்கம்பூ நிறைய கிடைக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 தண்ணியில் போட்டுட்டு மீதியெல்லாம் ஒரு நூல் வச்சு கட்டி அந்த மாலையை வந்துட்டு விநாயகர் பெருமான் படத்துக்கோ சிலைக்கோ வந்து சூட்டுறது நல்லது. இல்லைங்க எனக்கு பூவே கிடைக்காது, ஒரு 2-3 தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஒரு 2 பூவை நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு பூவையாவது நீங்கள் அந்த நாளில் விநாயகர் பெருமானுக்கு சூட்டுவது அப்படிங்கிறது நல்லது. அதாவது நம்ம தண்ணீரில் போடுறோம் அப்படிங்கும்போது அதை விநாயகர் பெருமான் படத்துக்கோ சிலைக்கோ அணிவிக்கிறதுங்கிறது வந்து நல்லது. சரிங்களா? அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெட்டி வேரையும் அந்த வெள்ளை இருக்கம்பூவோ ஊதா நிறம் எருக்கம்பூவையோ நம்ம விநாயகர் பெருமான் படத்துக்கும் வைக்க வேண்டும். சரிங்களா? அதுவே இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு இதிலே செய்யுங்க. ஒருவேளை அதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கலனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதன்கிழமையோ இல்லை அடுத்த சதுர்த்தி திதி அன்னைக்கோ செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.